வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம இந்த வீடியோல மிலான் சிட்டில நான் எங்கெல்லாம் சுத்தி பார்த்தேன், என்னலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட்டு போய் பார்க்க போன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூமோ. இது உலகத்தோட 3வது மிகப்பெரிய சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேத்தட்ரல கட்டுறதுக்கு 5 நூற்றாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 நூற்றாண்டா, ஒவ்வொரு நூற்றாண்டும் கடந்தா கண்டிப்பா அவங்களுடைய டெக்னாலஜிலயும் சரி, அந்த ஆர்க்கிடெக்சர் ரிலேட்டடாவும் சரி நெறைய மாற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே அடாப்ட் பண்ணி 5 நூற்றாண்டா இத கட்டியிருக்காங்க. இடையில இதுல நெறைய ஒரு சில டேமேஜ் எல்லாம் உருவாயிருக்கு. 2ஆம் உலகப் போர் வந்த டைம்ல ஒரு சில டேமேஜ்லாம் உருவாயிருக்கு. ஸோ அதையும் ரெனோவேட் பண்ணி இப்ப இந்த கட்டிடம் வந்து இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நல்ல நுணுக்கமான கட்டமைப்புகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நெனைக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பர்ட்டிகுலர் இடத்துக்கு ஒரு சிலரு புரளியும் இருக்கு. என்ன மாதிரியான புரளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலக புகழ் பெற்ற கட்டிடம் இருந்தாலே அதுக்கு ஒரு புரளி இருக்கும் இல்லையா? அது மாரி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இயேசு வந்து சிலுவையில அறையப்பட்டப்போ, அவருடைய ஒரு நகம் வந்து இந்த கேத்தட்ரல்ல தான் வந்து வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான புரளி எல்லாம் சொல்றாங்க. இது நம்புற மாதிரி இல்ல. நெறைய பேர் இது பொய் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நீங்க உள்ள போயி டிக்கெட் வாங்குனீங்க அப்டின்னா, இந்த இடத்தோட டாப் வரைக்கும் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ டாப்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஹோல் மிலான் சிட்டியோட அந்த ஓவர் வியூவும் தெரியும். ஸோ மறக்காம மிலான் சிட்டி போனீங்க அப்டின்னா, நீங்க கண்டிப்பா போக வேண்டிய ஒரு இடமா இந்த இடம் இருக்கும். இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே நீங்க லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, கலேரியா அப்டின்னு சொல்லி ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட் இருக்கும். இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுமே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டு. ஈவன் 2ஆம் உலகப் போர் டைம்ல இதுக்குமே ஒரு சில பாதிப்புகள்லாம் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம, இங்க நெறையா அ ஃபேமஸான பிராண்டோட கடைகள் அதெல்லாம் வந்து இருக்கும். ஈவன் இட்டாலியில சொல்லப்படக்கூடிய ஃபேமஸான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இந்த பர்ட்டிகுலர் ஏரியாலருந்து நீங்க வாங்கிக்க முடியும். இது கம்ப்ளீட்டா ஒரு ஷாப்பிங் ஏரியா. பட் இதோட அந்த 4 டூம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அந்த டூம் தான் இதோடைய ஹைலைட்டாவே இருக்குது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து அயர்ன் அதுக்கப்புறம் கிளாஸ் இது 2 யூஸ் பண்ணி தான் இந்த டூம் எல்லாம் வந்து அவங்க கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இதோட தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 இடமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாவும், அட்ராக்டிவாவும் இருந்துச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
பாருங்க மக்களே, இங்க இருக்கிற ரோட. இந்த மாதிரி ரோட்ல தான் காரு, பஸ்ஸு, ட்ராம்ப்பு, பைக்கு, சைக்கிள்ன்னு எல்லாமே போகுது. எல்லா வெஹிக்கிள்ஸும் இந்த மாரி ரோட்ல தான் இங்க போய்க்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. கெலேரியா ஷாப்பிங் பிளேஸ விட்டு வெளிய வந்த உடனேயே ஒரு பெரிய சாக்லேட் ஷாப் இருக்கு. அந்த ஷாப்ல எல்லா விதமான சாக்லேட்ஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு, அப்புறம் கீ செயினு அந்த மாதிரியான சொவெனிர் ரிலேட்டட் ஐட்டம்ஸும் அங்க கிடைக்கும். அடுத்ததா நாங்க நேவிக்லி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போய்க்கிட்டு இருக்கோம். அப்பதான் நான் மேல பார்த்தேன். அந்த வயர் போற அந்த இடத்துல ஒரு ஷூவ மாட்டி வச்சிருக்காங்க. யார் மேல இருந்த கடுப்புல இப்படி போட்டாங்களோ தெரியல. அத எடுக்கவும் முடியல அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி போய்க்கிட்டே இருக்கு. இத நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். இந்த தண்ணி ரீசைக்கிள் ஆகி திரும்ப வருதா அப்படின்னு தெரியல. இல்ல இங்க இப்படிதான் தண்ணிய வேஸ்ட் பண்றாங்களா அப்படின்னும் தெரியல. பட் இந்த தண்ணிய தான் நெறைய பேரு பிடிச்சும் குடிக்கிறாங்க. இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி மாரி தான் இருந்துச்சு. ஸோ இத பத்தி யாருக்காவது தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாவிக்லி அப்படிங்கிற இடம் பேசிக்கா ஒரு கெனல் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நெறைய பேர் போட்டிங்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இதோட 2 சைட்லயும் நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்ட்டுட்டு என்ஜாய் பண்ணணும், நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போகலாம். ஜெயம் ரவியும் சாரி ரவி மோகனும், ஹன்சிகா மோத்வானியும் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல இந்த லாக் சீன் வரும். அதுல லோலிட்டான்னு ஒரு பாட்டு கூட வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் வரல. ஆனா அந்த ஒரு லாக்க வந்து நான் இங்கேயும் பார்த்தேன். ஸோ பொதுவா நமக்கு யாரையாவது புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்க பேரையும், நம்ம பேரையும் நம்ம ஒண்ணா அந்த லாக்ல எழுதி வச்சோம் அப்படின்னா, நாம அவங்க கூட சேருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல எப்படி வேப்ப மரத்துக்கு ஒரு கயிற கட்டிட்டு, நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அத சொல்லிட்டு, அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நெனைப்போமோ அதுதான். இத பல பேர் மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும், நம்ம நாட்ல மட்டும் இல்ல, இந்த நாட்டிலயும் அது இருக்கு. இது பலரோட நம்பிக்கையா இருக்குது. அதனால அத இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நெறைய பேர் அப்படிங்கிறத நான் இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோல நானு நெறைய கவர் பண்ணல. ஏன்னா, எனக்கு 1 டே தான் டைம் இருந்துச்சு. ஸோ, ஃபுல் மிலான் என்னால சுத்தி பார்க்க முடியல. சப்போஸ் நீங்க ஆல்ரெடி மிலான் சுத்தி பார்த்திருந்தீங்க அப்டின்னா, எந்தெந்த இடத்துக்குலாம் போனீங்க? என்னலாம் பண்ணீங்க? அப்டிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.